மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு முதல் 100 நாட்களை நிறைவு செய்தது. நீதித்துறை சீர்திருத்தங்கள், இயற்கை பேரிடர் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் நிறைவேறியதாக பெருமிதம். பதவி விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தது வெறும் விளம்பர யுக்தி என காங்கிரஸ் விமர்சனம். தனது மனைவியை முதலமைச்சராக்கவே கெஜ்ரிவால் நாடகமாடுவதாக பாஜக குற்றச்சாட்டு. உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 30 பேரும் பத்திரமாக மீட்பு. ஓரிரு நாட்களில் தனி விமானம் மூலம் சென்னை அழைத்து வர தமிழக அரசு தீவிர ஏற்பாடு. முப்பெரும் விழா மற்றும் திமுகவின் பவள விழாவையொட்டி வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும் அண்ணா அறிவாலயம். லேசர் ஒளி கற்றைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள 75 என்ற எண் கொண்ட பவள விழா இலச்சினை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசிய காணொலி பேசு பொருளான நிலையில் சந்தித்து பேச ஏற்பாடு என தகவல். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைதான விவேகானந்தன் சிறையில் தற்கொலை. சிறையில் உள்ள கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சிறைத்துறை தகவல். தமிழகத்தில் 10 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். மொத்தம் 1900 சிலைகள் கரைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தகவல். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவியல் குவியலாக தேங்கியுள்ள கரையாத விநாயகர் சிலைகள். குப்பைகள், மரக்கட்டைகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் துப்புரவு பணியாளர்கள். நடிகைகள் குறித்து இழிவாக பேசிய புகாரில் டாக்டர் காந்தராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நடிகை ரோகிணி அளித்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு தாக்குதல். டிரம்ப் காயமின்றி உயிர் தப்பியதாக பாதுகாப்பு படையினர் தகவல். மத்திய இஸ்ரேலில் முதல் முறையாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல். ஏமன் நாட்டில் மையம் கொண்டுள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலால் பதற்றம். பெல்ஜியத்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் ஈட்டி எறிவதில் கையில் எலும்பு முறிவு காயத்துடன் களமாடிய இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 1 சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் தங்கப்பதக்கத்தை இழந்த நிலையில் வேதனையான சவாலாக இருந்ததாக பதிவு. சென்னை சேப்பாக்கத்தில் பயிற்சியின் போது விராட் கோலி அடித்த பந்தால் ஓய்வறையின் தடுப்புச் சுவர் சேதம். கோலி சேப்பாக்கத்தில் அவரது தடத்தை விட்டுச் செல்வதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கருத்து.